சொல்லிடுறேன், பாத்துக்கங்க. தரணியா 3rd ஸ்டாண்டர்ட் இருக்காப்லையா? ஓகே, வரைய ஆரம்பிச்சிடலாம். ரித்திகா யூகேஜி இருக்காப்லையா? ஓகே, நீ வரைய ஆரம்பிச்சிடலாம். யுவன் 6th ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸ்டார்ட் டிராயிங். சிவன்யா 2nd ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். தியாஸ்ரீ 4th ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிருங்க. சாய்ஸ்ரீ 6th ஸ்டாண்டர்ட். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்ரீதரன் 2nd ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். சஞ்சனா 8th ஸ்டாண்டர்ட். தான் பேப்பர் கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த பாரு, அந்த பிள்ளை ரொம்ப படாத பாடுபட்டு அது வரைஞ்சிட்டு, வயக்காட்டுல கூட நீங்க அப்படி கடினமா உழைச்சிருக்க மாட்டீங்க. அந்த பாப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வு சிந்தி, இப்ப வேர்வு வராதுன்னா பனிக்காலம் மாதிரி. குட் குட் குட். பிள்ளைங்கெல்லாம் ரிஸ்க் எடுத்து வரைகிறாங்க. அவங்க ரிஸ்க் எடுத்து தான் நீங்க பார்த்துருக்க முடியும். சாயங்காலத்துல இது டீ ஸ்நாக்ஸ் டைம் வேற இல்லைங்களா? ஸ்நாக்ஸ் கொடுத்து பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தீங்களா தெரியல, பட் இங்கே ஸ்நாக்ஸ் இருக்கு. ஸ்நாக்ஸ் அதனால ஃபர்ஸ்ட் இப்ப பிள்ளைகள் இதை முடிச்சுட்டு அடுத்து பேச்சு போட்டி இருக்கு. உங்க பிள்ளைகள் பேசுறத நீங்க என்ன செய்ய போறீங்க? வீட்டுல கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. ஆனா இப்படி பஞ்சாயத்துல பேசுனதை நீங்க கேட்டுருக்க மாட்டீங்க இல்லைங்களா? பஞ்சாயத்துல பேசுனது கேட்டுருக்க மாட்டீங்க. இப்ப பஞ்சாயத்து ஹால்லே அவங்க பேச போறாங்க. அவருடைய திறமைகளை வெளிப்படுத்துகிற நல்ல நேரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து திறமைசாலிகள் தான். கடவுள் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள்லாம் திறமைசாலிகள் தான். யாருமே வந்து டம்மி கிடையாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க சரியான டம்மி அப்படின்னு. அவன் சொல்லுவான் எங்க மம்மி சரியான மம்மி. அதனால உங்க வீட்டு பிள்ளைகள் திறமைசாலிகள் நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த கிளாஸஸ் நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப பேச்சு போட்டிகளுக்கு போலாம். அதுக்கு பாக எங்களுடைய நோட்டீஸ்கெல்லாம் நீங்க வாங்கி இருப்பீர்கள். இந்த நிறுவனத்தினுடைய பேர் வந்து AIM. சார், அந்த தொண்டு நிறுவனத்தின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுவும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓடையூர் மக்கள் அனைவருக்குமே நோட்டீஸ் உங்க வீடுகளை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு இந்த இடத்துல டியூஷன் நடக்கும். அதுல அப்பாயின்மெண்ட் சார் தான் நாங்க அப்பாயின்ட் பண்ணியிருந்தோம். அவர் வந்து கிளாஸஸ் எல்லாம் நடத்திட்டு கொடுத்துட்டு போவாங்க. அந்த கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணவங்க எல்லாம் பிள்ளைகளை கையை தூக்கி பார்க்கலாம். ஓகே, ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கு நாங்க பார்த்திருக்கோம். ஒரு சிலர் ஹீரோகளா இருப்பாங்க. பட் அந்த கிளாஸுக்கு வந்த பிறகு பிள்ளைகள் நல்லா ஆங்கிலத்துல பேசுறாங்க அப்படின்னு நல்ல ஃபீட்பேக் எங்களுக்கு கிடைச்சு. அதனால தொடர்ந்து அவங்களுக்கு இந்த டியூஷன் நடந்துகிட்டே இருக்கும். இந்த புத்தாண்டுக்காக இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமை செலிப்ரேட் பண்ணிட்டு நம்ம தொடர்ந்து டியூஷன்ஸ் எல்லாம் செய்யும். வாரம் அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து நடக்கும். சரி, அதனால வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக நம்முடைய இந்த ஓடையூர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் வருகை தர இருக்கிறாங்க. நம்ம அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். துணைத் தலைவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. முக்கியமான நபர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு எப்பவுமே இந்த ஹால் திறந்து கொடுத்த கிளர்க்கு சார் மணி சார் அவர்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய துணைவியாருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்க இந்த வந்து சேவை செய்யறதுக்கு எங்களுக்கு வழி திறந்து கொடுத்துருக்கு, வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுத்துருக்கிறேன். அதனால இப்ப அடுத்து நம்ம பேச்சு போட்டிக்கு என்ன செய்யலாம், போகலாம். இங்க நடக்கிறது பார்த்தா பேச்சு போட்டி ஆரம்பிச்ச மாதிரி தெரியுது. நான் ஒரு பக்கம் கிழக்கு பார்த்து பேசிட்டு இருக்கேன், இது ஒரு பக்கம் மேக்க பார்த்து பேசிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு போடுறது. ஓகே, பிள்ளைகள் வாயை வந்து அடக்க முடியாது இல்லையா? அது சனி ஞாயிறு லீவ்ல உங்க பிள்ளைகளை நீங்க கண்ட்ரோல் பண்றது பிபி ஏரியும் நினைக்கிறேன். அதனால பிள்ளைகளை இப்படி குஷியா விட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஜாலியா கொண்டாடுவாங்க. ஓகே, இப்ப நான் பிள்ளைகளுக்கெல்லாம் எக்ஸசைஸ் சொல்லி தரேன். அதுக்கப்புறம் நிகழ்ச்சியில இருக்குது. ஹாப்பி சொல்லுங்க பார்க்கலாம். நியூ இயர் ஒரு கிளாப் கொடுங்க. ஒரு கிளாப் தான் ஹாப்பி. சாணி தட்டுற மாதிரி தட்டிட்டே இருக்கு. காலையில இருந்து சாணி தட்டுவாங்க போடுவோம். ஹாப்பி நியூ இயர். சாரி ஹாப்பி நியூ இயர் கிளாப். ஹாப்பி நியூ இயர் கிளாப். அந்த ஹாப்பி வந்து ஹாப்பின்னு சொன்னீங்களா காப்பின்னு சொன்னீங்களா? ரைட். இப்ப டீ குடிக்கிற டைம்ல நீங்க காப்பின்னு உடனே நமக்கு காபி குடிக்கிற ஒரு சார் வேற மூட்ல இருப்பார் போல. அதனால எல்லாருக்கும் லாஸ்ட்ல எல்லாருக்குமே இந்த இடத்துல என்ன இருக்கு, டீ பார்ட்டி. அதனால எல்லாரும் டீ சாப்பிட்டு தான் போக போறோம். இப்போ நிகழ்ச்சிகளை என்ன செய்ய போறோம், தொடங்க போறோம். சரியா? ஓகே சார், அடுத்து பேச்சு போட்டி. இப்ப இந்த நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு சார் வந்திருக்கிறாங்க. திரும்ப இதுல வந்திருக்காங்க. அவர் ரெகுலரா வர சார்.
அதனால இப்ப வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ரோக்ராம் வந்து ஒருவேளை டிவி நியூஸ்ல கொடுத்தோம்னா மீடியால போடலாம். குட்டீஸ் கொண்டாட்டம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது ஊனையூர்ல. அதுல எத்தனை பேர் இருக்கிறீங்க தெரியல, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அதுல இருக்கிற கை தூக்கி பார்க்கலாம். அவங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குழுல சேர்த்து விட்டுருவாங்க. அதுல நல்ல தகவலும் வந்துட்டு இருக்கு. அதுக்கு பேரே வாட்ஸ்அப் பேரே வந்து குட்டீஸ் கொண்டாட்டம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ ரொட்டீஸ் கொண்டாட்டங்கிற மாதிரி கேள்விப்பட்டாங்க. ரொட்டி இருக்கு, குட்டி இருந்தாலே அங்க ரொட்டி கொடுத்துருவாங்க. அதனால ஸ்நாக்ஸ் அதான் பேர் சொல்லுவாங்க. அதனால அந்த குரூப்ல நீங்க நினைச்சுக்கலாம். சைன் பண்ணாதவங்க அவருடைய நோட்டு அங்க இருக்கு, அதை வாங்கி சைன் பண்ணிருங்க, உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இவங்க 2 பேருக்கு நம்ம என்ன செய்யறோம், வரவேற்பு கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய சார் டீச்சர் அவர் தான் சார். அவர்களை கை தட்டி வெல்கம் பண்ணுங்க. ஓகே, அடுத்து இந்த சார் தான் நீங்க நிகழ்ச்சி நடத்த போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வெல்கம் பண்ணுங்க. ரைட், 2 சார் சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு கம்பெனில கோஆர்டினேட்டரா இருக்கிறாங்க. இங்க இருந்துட்டு சிங்கப்பூர், மலேசியால அவங்க ஆன்லைன்லயே மாத்துவாங்க. சோ நேரம் எடுத்துதான் உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்காக வந்திருக்கிறாங்க. அடுத்தது நம்ம மத்தியில திரு மரியாதைக்குரிய பஞ்சு என்ற பழனிசாமி சார் வந்திருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவரு நல்ல ஒரு கல்வியாளர், ஒரு நெறியாளர்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்களுக்கு அவரே ஆனா வந்துருவாங்க. பக்கத்துல கண்ணகிப்பட்டின ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. போதும் பாப்பா விடிய வரைக்கும் தட்டிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, சார் அவர்கள் நல்ல ஒரு நெறியாளர், நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுக்கக்கூடியவர். அதனால அவர்கள் இன்னைக்கு நம்மோட இணைச்சிருக்கிறாங்க. கடியாப்பட்டில இருந்து இன்னொரு கெஸ்ட் வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நினைக்கிறேன் கடியாப்பட்டிங்கிறது ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குமா? எத்தனை கிலோமீட்டர்? அவ்வளவுதானே? 5 நிமிஷத்துல வந்துடலாம் நினைக்கிறேன். சரி, அப்ப I think on the way, he is on the way. அதனால இப்ப நம்ம என்ன செய்யலாம், பேச்சு போட்டிக்கு நேரம் போகலாம். சார் கையில நான் கொடுக்குறேன், அவர் இப்ப ப்ரோக்ராம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. சரிதானே? ஓகே, எல்லாம் கைக்கு தட்டி சார் வரவேற்கலாம். ஓகே, ஸோ டிராயிங் வரைஞ்சவங்க எல்லாம் முடியும். அதுக்கு முன்னாடி வெல்கம் ஸ்பீச் கொடுக்க போறாங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் சார்பா பேர் என்னமா? தர்ஷிகா will come forward and will deliver the welcome speech. Yes, welcome பண்ணுங்க, clap பண்ணி. Hello everyone, good evening. Very happy to see you all. It is a great time. Had we all here. Now we are going to celebrate New Year program here. Once again, I welcome you all to this amazing event. Happy watching time. கிராமத்துல இருக்க பிள்ளைங்களா இங்கிலீஷ் பேசுறது கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. ஸோ நீங்களும் எல்லாம் வரந்தளத்துல இப்படிலாம் பேசணும். ஓகேவா? ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு நீங்களாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுறதுக்கு சார் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஓகே தானே? சரி, நெக்ஸ்ட் ஸ்பீச் கான்டெஸ்ட் போயிடலாமா? பேச்சு போட்டிக்கு எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? ஓகே, முதல்ல வந்து சாய் ஸ்ரீன்றவங்களை வெல்கம் பண்ணுவோம். 6th ஸ்டாண்டர்ட் பேச்சு போட்டியில முதல் ஆளா பேச வராங்க. எல்லாம் கவனிப்பா உன்னிப்பா கேளுங்க. யாராவது பங்கு பெறணும்னாலும் என்ற பேர் கொடுத்துடலாம். ஓகேவா? வணக்கம். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்ம வீரர் காமராஜர். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவர் தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார் ஆவார். இவர் ஏழை என்ற காரணத்தினால் சிறுவயதிலேயே தன்னுடைய படிப்பை நிறுத்திவிட்டார். தன்னுடைய இந்த நிலை மற்ற சிறுவர்களுக்கும் வரக்கூடாது என்பதனை உணர்ந்து இலவச கல்வி திட்டத்தை அறிமுகம் செய்தார். ஏழை பணக்காரன் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதனால் பள்ளியில் சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். இவர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தன்னுடைய 72ஆம் வயதில் காலமானார். இவர் 1976ஆம் ஆண்டு உயர் குடிமகனான பாரத் ரத்னா விருதை இவருக்கு வழங்கப்பட்டது. நன்றி. வெரி குட். இன்னொரு நல்லா கிளாப் பண்ணிடலாமா?
எதை குறிச்சு பேசுனாங்க? காமராஜர். வெரி குட். இந்த மாதிரி லீடர்ஸ் பத்தி எல்லாம் நீங்க படிச்சு பேசுறதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருங்காலத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு லீடராய் உங்களை பத்தி என்ன பண்ணணும்? 4 பேர் பேசணும். அந்த மாதிரி மாறுவீங்களா? வெரி குட், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தரண்யா, 3rd ஸ்டாண்டர்ட். எல்லாம் வெல்கம் பண்ணுவோம். Cold, சளி. I have a cold. சளி இருக்கு. Stay house. வீட்டிலே இருங்க. பேச்சு போட்டியில ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடத்திட்டாங்க. 3 இங்கிலீஷ் வார்த்தை, 3 தமிழ் வார்த்தை சுருக்கமா முடிச்சுட்டு போயிட்டாங்க. வெரி குட். அடுத்து 3வது யார் வரா அப்படின்னா ஹரிஹரசுதன், 5th ஸ்டாண்டர்ட். வெல்கம் பண்ணுவோம். My name is Hariharasundan. My father name is சிரிக்காங்க. My name is சில பார்த்து வாசிக்கலாம். My name is Hariharasundan. My father name is V. Nagarajan. My mother name is S. Saraswati. My brother name is Andri Yashodan and thank you. இங்க வந்து அவங்க நிக்கிறதே பெரிய விஷயம். அவங்க தடுமாறும் போது நீங்க சிரிக்க கூடாது. அப்படி சிரிச்சீங்கன்னா உங்களை தூக்கி முன்னாடி பாடி விட்டுறாங்க. அதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். ஓகேவா? சோ அவங்களை சிரிக்க கூடாது, என்கரேஜ் பண்ணணும். ஒன்னு சொல்லுடா அப்படின்னு என்கரேஜ் பண்ணலாம், சிரிக்க கூடாது. ஓகேவா? ரைட். 4வது யார் வரா அப்படின்னா காவ்யஸ்ரீ. லெட்ஸ் வெல்கம் காவ்யஸ்ரீ. சுத்தம் என்பது நமக்கு சுத்தமுள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். ஆமாங்க, ஒவ்வொரு வீடும் குப்பையானா இந்த நாடே குப்பையாகும். ஒவ்வொரு நாடும் குப்பையானா இந்த உலகமே குப்பையாகும். நம்ம வாழ்ற இந்த பூமியை நம்ம தானே சுத்தமா வச்சுக்கணும். எப்படி சுத்தமா வச்சுக்கணும்னு கேக்குறீங்களா? உதாரணத்துக்கு பக்கத்துல இருக்க கடைக்கு போறோம். போகையில ஒரு சிறு துணிப்பையை கொண்டு போகணும்னா நெகிழி பையை தவிர்க்கலாம். அரசு என்னதான் நெகிழி பையை தவிர்த்தாலும் சில இடத்துல பயன்படுத்தி தான் இருக்கிறாங்க. நம்ம பக்கத்து தெருல இருக்க கடைக்கு கூட இருசக்கர வாகனமான ஸ்கூட்டர், பைக் இதுல தான் போறோம். அதை விட மிதிவண்டியை பயன்படுத்தா வாகனத்தின் புகைகளை தவிர்க்கலாம். அது மட்டும் இல்ல, நம் உடலுக்கு உடற்பயிற்சி செய்த மாதிரியே இருக்கும். நீ கண்டினியூ பண்ணுங்க. பாபா சொல்லுங்க. நீ கண்டினியூ பண்ணு. அவங்க வரும்போது மக்கும் குப்பை தனியாகவும் மக்காத குப்பை தனியாகவும் கொடுத்தால் அவர்களுக்கும் பணிச்சுமை குறையும். பாவம், அவர்கள் மனிதர்கள் தானே. மரம் சொல்கிறது, ஏ மனிதா, நான் விடும் மூச்சேதான் நீ உயிர் வாழ்கிறாய். நீ என்ன அழிப்பதற்கு உன்னை அழிப்பதற்கு சமம். அதுவும் சரிதானே. பயணத்தில் மண்ணரிப்பை தடுக்கும் மரங்களை வெட்டி ரசாயனம் வீடுகளும் கட்டிவிட்டார்கள். அதனாலதான் நாங்கள் உயிர் சேதம் ஏற்பட்டது. இனிமேலாவது மாறுவோம், இயற்கையோட இணைந்து வாழ்வோம். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அதுதான் துரித உணவு. ஜங்க் ஃபுட்னு சொல்லக்கூடிய பீஸா, பர்கர்,
இன்னொரு தடவை கிளாப் பண்ணலாமா? நல்லா சூப்பரா நல்ல ப்ரிப்பேர்டா வந்து பேசுறதுன்னு அர்த்தம். ஒரு போட்டி வைக்கும் போது இந்த மாதிரி வீட்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பேசும்போது எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் அடுத்த ஆள் கூப்பிடலாமா? நிதிஷ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். நிதிஷ், வெரி குட். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. வெல்கம் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் நிதிஷ். நான் பிச்சையப்பா நடுநிலை பள்ளி முதல் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அதை கவனமா கேளுங்க. ஒரு காட்டுல 2 முயல் இருந்துச்சான். 2 முயலும் ரொம்ப நண்பர்களாம். ஒன்னாதான் சாப்பிடுங்களாம், ஒன்னாதான் தூங்கலாம், ஒன்னாதான் எங்க போனாலும் போகலாம். ஒரு நாள் ஒரு முயல் சொல்லிச்சேன், நான் பட்டணத்துக்கு போறேன். இன்னொரு சொல்லிச்சேன், ஐயோ இங்கெல்லாம் போகக்கூடாது, ஐயோ போனா குப்பையா கிடக்கும், மண்ணு மாசுபட்டு இருக்கும். இன்னொரு சொல்லிச்சேன், ஐயோ போனாதான் பீஸா சாப்பிட முடியும், பர்கர் சாப்பிட முடியும், கேசீஸ் சாப்பிட முடியும் சொல்லிட்டான். இன்னொரு சொல்லிச்சா, அதை சாப்பிட்டா உடலுக்கு நோய் வரும்னு சொல்லிச்சான். காட்டுல கிடைக்கிற கீரைகள், பழங்கள், காய்கறிகளும் கிழங்குகளும் சாப்பிடலாம். அதெல்லாம் சாப்பிட்டா உடலுக்கு நோய் வராது, உடல் ஆரோக்கியமா இருக்கும். இன்னும் புரிஞ்சுச்சா? நன்றி, வணக்கம். பரவாயில்ல, கதை எவ்வளவு அழகா. அவர் பேர் வந்து நிதிஷ். ரித்திஷா? ரித்திஷ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சாலும் பட்டை கிளப்பிட்டு போயிட்டாரு. வெரி குட். அடுத்து தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிரசன்யா இங்க இருக்காப்ல. எல்லாம் வெல்கம் பண்ணலாமா? Good evening everyone. My name is Prasanya. My father name is Mani. My mother name is Panit Chelvi. My sister's name is Asrika and Subhasini. My hobby is drawing and dance. Thank you. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இங்கிலீஷ்ல ஸ்பீச் கொடுத்து போயிருக்காங்க. வெரி குட், வெரி குட். ஐ அப்ரிஷியேட். அடுத்த கடைசி ஆளா வராங்க பேச்சு போட்டியில தர்ஷிகா ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட். எல்லாம் வெல்கம் பண்ணுவோம். Good evening to all. My name is Darshika. My father name is Mani. My mother name is Pandit Chelvi. My sister's name is Sanya and Subhasini. And my hobby is drawing and dance. My aim is becoming a doctor. Thank you. ஓகே, தர்ஷிகா வந்தும் இங்கிலீஷ்ல பேசியிருக்காங்க. அவங்களே எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து இங்கிலீஷ் லெசன்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல இருந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? சோ ஸ்பீச் கான்டெஸ்ட்ல நீங்க இத சூஸ் பண்ணி பேசினது வெரி குட். இன்னும் வேற யாராவது பேசுறது இருக்கீங்களா? உங்க பேர் என்ன? பர்வதஸ்ரீ. பர்வதஸ்ரீ, எல்லாம் வெல்கம் பண்ணுவோம். பர்வதஸ்ரீ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பர்வதஸ்ரீ. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். காமராஜரின் இளமை பருவம். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவரின் பெற்றோர் பெயர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவார். இவரின் இயற்பெயர் காமாட்சி. ஆனாலும் இவரின் தாய் ராஜா என்று கூப்பிடுவார்கள். அதனாலே காமராஜர் என்று பெயர் வந்துள்ளது. இவரின் தந்தை இருந்ததால் பள்ளியை 6ஆம் வகுப்போடு நிறுத்தி கொண்டார். பிறகு வேற கடைக்கு வேலைக்கு சென்றார். அங்கே உள்ள பத்திரிகையை படித்து தேச தலைவர்களின் பேச்சு கேட்டு நாட்டிற்கு உழைத்து கல்வி எனும் கண்ணை திறந்து வைத்த நம்பல் காமராஜர் ஆவார். நன்றி, வணக்கம். பேச்சு போட்டியோட துவக்கத்திலே காமராஜர் வந்தாரு, முடிவிலையும் காமராஜர் வந்துட்டாரு. வெரி குட். நெக்ஸ்ட் யாராவது பேச விரும்புறீங்களா பேச்சு போட்டியில? திவ்யா பாரதி பேசுறியாமா? திவ்யா பாரதி பேசுறியா? ஓகே, கம் ஆன். வேற யாராவது பேசுறதுனால தயாரா இருங்க. இதுக்கு பிறகு திரும்பி இந்த வாய்ப்பு கொடுக்கப்படாது. திவ்யா பாரதி
நீங்க பாருங்க. My name is Dia Kadisulu. My name is Vera Malasvelia. Please. Ade ke vai நீங்கோ பேசு சொல்லு நீ பேரு சொல்லு சரி கை தட்டுங்க. வந்து நின்னதுக்கே ஒரு கை தட்டு. எவ்வளவு சின்ன ஆளா இருந்தாலும் வந்து நின்னுட்டாங்க பாருங்க. நிறைய பேர் வர மாட்டேங்கிறீங்க. ஓகே குட். சரி இதோட பேச்சு போட்டி நிறைவடைகிறது. அடுத்து வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களை வெல்கம் பண்ணுவாங்க சார். அவங்க அவங்கள வெல்கம் கை தட்டி வெல்கம் பண்ணுங்க. இது ஆங்கில வகுப்புகள் அதிகமா நடக்கிறதுனால நான் ஆங்கிலத்துல பேசுவேன். பிள்ளைகள் அதை நீங்க புரிந்திருப்பீங்க. சார் அதை தமிழ்ல சொல்லுவார். இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு எடுத்துக்காட்டாக நான் அதை சொல்ல விரும்புகிறேன். ஓகே, இட் இஸ் மை கிரேட் பிளஷர் டு பி ஹியர். இந்த இடத்துல இருப்பது எனக்கு ரொம்ப மிக சந்தோஷம். Actually we are in the new year. நம்ம இப்ப எல்லாரும் புது வருஷத்துல வந்திருக்கிறோம். Today is the 5th day in this year. இந்த வருஷத்தினுடைய இது 5வது நாள்ல நம்ம இருக்கோம். So I like to say happy new year to all the Onayur people. இந்த வருஷம் ஆரம்பிச்சு 5 நாள் தான் ஆகுறதுனால வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் புது வருஷ வாழ்த்துக்களை சொல்ல விரும்புறேன். Our organization name is AIM, AIM. எங்களுடைய தொண்டு நிறுவனத்தின் பெயர் வந்து AIM னு சொல்லுவாங்க. It is registered in Tamil Nadu government and also affiliated in the central government. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அரசாங்கத்துல நம்மளுடைய தொண்டு நிறுவனமானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. So we can give educational service for the rural area, for the urban area, for the colleges, for all the schools. So அதனால நாங்க அதை பயன்படுத்தி நாங்க என்ன பண்றோம், பட்டணமா இருக்கட்டும் கிராமங்களா இருக்கட்டும் பெரிய கல்லூரிகள் ஸ்கூல்களுக்கெல்லாம் போய் நாங்க இலவசமாக அல்லது கட்டணம் முடிந்தால் அதை வாங்கி நாங்க என்ன பண்றோம், எஜுகேஷனல் சர்வீஸ் கல்வி சேவை நாங்க செய்யறோம். After tuition we will give certificates for the students, for the all the graduates also. கல்வி சேவை முடித்ததுக்கு பிற்பாடு அவங்களுக்கு நாங்க சான்றிதழ்களை வழங்குறோம். That certificate is valuable. If you go to Singapore or Malaysia, foreign work, it is valuable. நீங்க வெளிநாடுகளுக்கு போனா கூட அந்த சர்டிபிகேட்டை பயன்படுத்தி நீங்க வந்து வேலை வாய்ப்பு நீங்க பயன்படுத்தலாம். Okay, on behalf of our organization, I convey my regards. அதனால எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Especially I am very grateful, thankful for our Panchayat President sir, Thiru Palaniappan sir. குறிப்பாக வந்திருக்கிற பழனியப்பன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். And also for the man, Mrs. Mallika ma'am. அது மாத்திரமல்ல திருமதி மல்லிகா அவர்களுக்கு உங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். They opened the door for us to do the coaching here. இந்த இடத்துல ஒரு பயிற்சியை நாங்க நடத்துவதற்கு அவங்க தான் வாசலை திறந்து கொடுத்தாங்க. And also I am very grateful, thankful for Mani sir also, the clerical Mani sir in this office. அது மாத்திரமல்ல கிளர்க்கை அவர்கள் முன்னதாக உட்கார்ந்திருக்காங்க, அவங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வ நன்றிகளை தெரிவித்துக் And also I am very grateful for all the parents who send your students to this class. அவங்களுக்கு மாத்திரம் எங்களது நன்றிகள் அல்ல, இங்க உட்கார்ந்திருக்கிற பெற்றோர்களுக்கும் எங்களது நன்றிகள். ஏனென்றால் நீங்க தான் உங்க பிள்ளைகளை படிக்கிறதுக்கு அனுப்புறீங்க. Without your cooperation we can't do anything. உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம என்னால எதையுமே செய்ய முடியாது. So every Sunday 4 o'clock this class is going here. அதனால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகள் நடைபெறுகிறது. Sir will come and take class. இங்க இருக்கிற சார் அவங்க தான் வந்து எடுக்கறாங்க. He is a graduate of the Allahabad University அழகப்பா யூனிவர்சிட்டில படித்த பட்டதாரி. and Serampur University. Serampur பல்கலைக்கழகத்தில் And படித்தார். this sir is a graduate of the Serampur University and Kamaraj University. இங்க இருக்கிறவர் காமராஜ் பல்கலைக்கழகம், செராம்பூர் பல்கலைக்கழகம். They are all well developed graduates, but they want to work in the rural area. அவங்க நல்ல பெரிய படிப்புல படித்திருந்தாலும் இப்படிப்பட்ட கிராமங்கள போய் சேவை செய்யணும்ன்றது அவங்களுடைய ஆசைகள். Our education is for the rural people. எங்களுடைய படிப்புகள் எல்லாமே கிராம மக்களுக்காக நாங்கள் சேவை செய்ய தயாராக இருக்கோம். Mahatma Gandhi told that we can see the India in the villages. மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு, கிராமங்கள்ல தான் இந்தியாவை நம்ம பார்க்க முடியும் அப்படி. Yes, so we are dedicated ourselves to the rural services. அதனால நாங்க வந்து கிராமங்களுக்கு சேவை செய்வதற்காகவே நாங்க அர்ப்பணிக்கப்பட்டு நாங்க தயாரா இருக்கோம். Okay, this is the welcoming time for our guests. சோ இப்போ வந்து நம்ம வந்திருக்கிற விருந்தாளிகளே வரவேற்கிற நேரம். First of all, I like to welcome our respected
Palaniappan sir here today. பழனியப்பன் ஐயா அவர்களை முதலாவது நான் வரவேற்க விரும்புகிறேன். On behalf of our interest, this I want to shawl it. எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக அவருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறோம். என்னுடைய பஞ்சாயத்து தலைவர் அம்மா அவர்களுக்கு இந்த அறக்கட்டளை சார்பாக இங்கே பணி செய்ததான என்னுடைய பணியாளர் ஸ்டான்லி அவர்கள் இந்த பொன்னாடி அம்மா அவர்களுக்கு அறிவிப்பார். இல்ல கிளாப் பண்ணலாமா? அடுத்தபடியாக நம்முடைய சார் அவர்களுக்கு நம்முடைய அறக்கட்டளை சார்பாக நான் கொண்டாடுவது அவருக்கு நான் என்னுடைய வரவேற்பை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்களோடு எப்பொழுதுமே கூட்டாக பணி செய்ய தன்னார்வத்தோடு கூட வருகிற அருமையான என்னுடைய நண்பர், குடும்ப நண்பராக ஆகிட்டார். அவருடைய பேர் பஞ்சு என்ற பழனிசாமி சார் கணினிப்பட்டியில் இருக்கிறாங்க. நேரங்கள் எல்லாம் ஒதுக்கி நம்மோடு கூட இந்த சேவை செய்ய வருகிறார். புத்தாண்டு அன்னைக்கு அவர் எங்களோடு தான் இருந்தார். இந்த வருஷத்தை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால சார் அவளுக்கு என்னுடைய அறக்கட்டளை சார்பாக இப்பொழுது தலைவர் அவர்கள் பல நிகழ்ச்சியில் இருக்கலாம். அதனால இப்ப அவருக்கு 2 வார்த்தை வாழ்த்துறையா நமக்கு வாழ்த்துறை சொன்ன பிறகு நாம் அந்த நிகழ்ச்சியை நம்ம தொடங்க ஆரம்பிக்கிறோம். ஏஐஎம் அறக்கட்டளையின் சார்பாக வசதி இல்லாத குழந்தைகள் இருக்கலாம், வசதி இல்லாத குழந்தைகள் இருக்கலாம், எல்லாருக்கும் வாரம் ஒரு நாள் இங்கே வந்து டியூஷன் எடுத்து, நம்ம கிராமத்தில் டியூஷன் எடுக்கிறது ரொம்ப கம்மி. இருந்தாலும் அறக்கட்டளை மூலியமாக நமது குழந்தைகளுக்கு வாரம் ஒரு முறை வந்து கிளாஸ் எடுத்து நல்ல பொது அறிவையும் நல்ல படிப்பு அறிவையும் கொடுத்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்த ஏஐஎம் நிறுவனத்துக்கு நம்ம ஊழியர் கிராமத்தார்கள் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சார் வந்து இந்த அறக்கட்டளையிலிருந்து ரொம்ப நாளாகவே எல்லாம் நம்ம ஊழியர் பஞ்சாயத்து மட்டும் இல்லை, பெரிய சுத்தமுத்தரில் உள்ள எல்லா பஞ்சாயத்துலேயுமே இந்த தொண்டு நிறுவனத்தின் மூலமாக அறக்கட்டளை சார்பாக பொது தொண்டு தான் செஞ்சுட்டு வர்றாங்க. அதுவும் முக்கியமாக கல்வியை பொறுத்தளவுக்கு, குழந்தைகளை பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறது, ஒரு மீட்டிங்கில் பேச வைக்கிறது, எல்லாருமே பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. அதில் எல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன பிள்ளைலேருந்தே இப்படி 4 பேருக்கு முன்னால் பேச வச்சு ஸ்கூலில் டீச்சர் வாத்தியார்கிட்ட கூச்சப்படாத பேச வைக்கிறதுக்கு இது மியூசிக் கிளாஸும் வச்சு அதுலேயும் பயன்படுற மாதிரி எல்லா பிள்ளைகளுமே இன்னைக்கு சின்ன பொம்பளை பிள்ளைங்க மியூசிக்கில் ரொம்ப தயாரிப்பில் நல்லா ஒரு முன்னேறிவாக வந்துடுங்க. அந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு கிளாஸ் எடுத்து கற்றுக் கொடுத்து நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல அறிவுத்திறனை ஊக்குவிக்கிற ஏஐஎம் தொண்டு நிறுவனத்து அறக்கட்டளைக்கு ஊழியர் கிராமத்தை நன்றியை தெரிவித்து கொண்டு வடிவமைப்பு வரணும். கல்வியாளர் அது கிட்டத்தட்ட 50 வயசுக்கு அப்புறம் தான் ரொம்பவும் படிச்சிருக்கிறார். நாம் 50 வயசான ரிட்டையர் ஆகிடுவோம். அவர் 50 வயசுக்கு அப்புறம் தான் நல்லா படிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. பஞ்சு சார் அவர்கள் ஒரு 2 வார்த்தைகள் வாழ்த்துறை சொல்லுவாங்க. அவர் நிகழ்ச்சி முடிவதற்கு இருப்பார். அவர் தான் இன்னைக்கு பேச்சு போட்டிக்கெல்லாம் நடுவர். இருந்தாலும் கூட சிறப்பு விருந்தினர் பட்டியல் அவர் வர்றதுனால now he is going to share our the good words. நாங்க ஒரு 10 வருஷத்துக்கு 2 பேரும் சேர்ந்து இங்கிலீஷ் அகாடமி ஆரம்பிக்கலான்னு நல்லா பேசி அங்க திரும்ப இதுல ஆரம்பிக்கலாம்னு இருந்தோம். அப்போ இருந்தே நாங்க நல்ல நண்பர்களை பழகிட்டோம். Okay, now this is Panju sir's turn. Give a clap for Panju sir. ஊராட்சி தலைவர் உள்பட அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், இங்கே தான் இருக்கேன். இருந்தாலும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2011 சரியா 50 வயசுல டிஎன்பிசி பாஸ் பண்ணி நான் வேலைக்கு சேர்ந்தேன். 10 ஆண்டுகள் அதுக்கு முன்னாடியே ஒரு சைமன் சார் சந்தித்தேன். எங்களுக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்து வந்தார். அப்புறம் நான் வேலைக்கு போனதுனால தொடர முடியல. மீண்டும் மறுபடி போன வருஷம் பணி நிறைவேற்றணும் என்று அவரோட நினைச்சிட்டேன். ஆனால் அவர் தொடர்ந்து இந்த பணியில் ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு. சரி, ஏதோ
இருந்தன்னு இல்லாமல் அவர் ஈரோடு சேர்ந்தவர். ஆனால் சிறுமியத்தை தேர்ந்தெடுத்து இங்கே வந்து இருந்துக்கிட்டு அவருக்கு மட்டும் பயன் இல்லாமல் அது எல்லாரும் அதை பயன்படுறதுக்காக அவர்னால முடிஞ்ச எல்லாமே கல்வி சம்பந்தப்பட்டதை மேக்சிமம் அதை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதே திருமயத்தில் புத்தாண்டு அன்னைக்கு இரவு 10 மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து 2 மணி நேரம் நடந்தது. ஒரு சோறும் இல்லை, ஒரு குழந்தைகளோட யாருமே இல்லை. உட்காந்து போகலான்னு சொன்னதுக்கு முறை போகல, அதுக்கு முறை உட்காந்துட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்துச்சு. 2 மணிக்கு மேலே நீங்களா போயிட்டு வரலாம், அந்த நாளைக்கு வரலாம்னு சொன்ன பிறகு அப்புறம் போனாங்க. அந்த அளவுக்கு ஒரு யாருமே சோர்ந்து போவாங்க. அந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக இதில் கலந்துக்கிட்டு பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கோலம் போட்டியெல்லாம் கலந்துக்கினாங்க எல்லாரும். அதுவும் பெண்கள் குழந்தைகள் இருந்தாங்க. எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. அதுக்கு மாதிரி இந்த ஊழியர்கள் நேரத்தில் சொன்னார், ஊழியர்கள் இது மாதிரி நடந்தது சார் இருந்தாங்க. சரி பரவாயில்ல, நீங்களும் இங்கே வந்து நேரம் சும்மா போகணும் டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க. வந்து நம்ம குழந்தைகளும் பிற்காலத்தில் நல்லா வரணும், அவங்களும் நல்லா ஒரு சிறப்பான இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு வந்து இங்கே உட்காந்து வச்சிருக்கிய அதுவே ஒரு சிறப்பு. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப போன் ரொம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கு எல்லா குழந்தைகளையும். மேக்சிமம் பாருங்க, நம்மளே வந்து சும்மா இருக்கணும்னா இது போன கொடுத்துருவோம். அதுவே பெரிய முன்னாடி பிரச்சனையாகும். எல்லாத்துக்கு அதிக பிரச்சனை வந்து நமக்கு எவ்வளவு தூரம் நன்மையோ அந்த போனால அதே அளவுக்கு தீமையும் நடக்குது இந்த போனால. அதனால எல்லா குழந்தைகளுக்கும் அந்த போனால வர்றத அதோட தீமைகள் என்னென்னு சொல்லி கொடுத்துருங்க. அது வெளியில சொல்லித்தரத்துக்கு ஆளுநர் நம்ம இப்ப சார் அவர்கள் வந்து சைமன் சார் அவர்கள் வந்து நம்ம ஊழியர்களை தேர்ந்தெடுத்து இந்த ஏஐஎம் அறக்கட்டளையில் நல்ல ஒரு மக்களுக்கு பயனுள்ளதாக ஒரு நிறுவனத்தை மாதிரி நடத்திட்டு இருக்கிறது ஊழியர் கிராமத்தார் சார்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. நானும் பஞ்சு ஒன்றா படித்த ஒரே கிளாஸ்மேட்டு. நம்ம வேலை மட்டும் பஞ்சு பொதுத்தொண்டில் வந்து எனக்கு சேர்த்து பொதுத்தொண்டு ஆடி கொடுத்தாரு. ஓகே, நாங்க வருகிறது வாங்க வர 4 மணிக்கு அதுக்கு உதவி செய்யறவரு ஒரு மணி தான். சொல்லுங்க பார்க்கலாம். வாங்க வர எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவரு மணி சாரு. அவருக்கு இப்ப நம்ம கிளாப் பண்ணி வரவேற்பு கொடுக்க பார்க்கலாம். அவரு மணிக்கு பேர் வச்சதுனால நாங்க 4 மணிக்கு வந்து மணிமணியா இங்கிலீஷ் சொல்லிட்டு போயிருக்கிறோம். அதனால மணி சாருக்கு இப்ப நாங்க இந்த மணி நேரத்துல அவருக்கு நாங்க எங்க சார்பாக ஒரு சால்வி நாங்க ஒரு கௌரவித்து வருவோம். நம்முடைய பஞ்சு சார் அவர்கள் அவர் கௌரவிப்பார். கைதலாம மணி சாருக்கு அவருடைய தொடர்பில் கிடைக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். குடும்பமா எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. முன்னாடி இன்னொரு சேர் கொண்டு வாங்கம்மா. இன்னொரு சேர். No ladies. Thank you.
இன்னொரு சாரா மேடம் வாங்க உள்ள வாங்க பாருங்க. அப்படியா? சரி. கன்னியாகுமரியிலிருந்து அடுத்த விதத்துல வந்திருக்கிறாங்க. வெண்மையங்கள் ஒரு அறக்கட்டளை வச்சு நடத்துறாங்க. கணவன் மனைவியாக நல்ல சேவை செய்யக்கூடியவர்கள், நம்முடைய நிகழ்ச்சியில் அடிக்கடி பங்கு பெற்று சிறப்பிக்கக்கூடியவர்கள். இன்றைக்கு நமக்கு அவங்க ஒரு காரியம் ஸ்பான்சர் பண்ணி இருக்கிறாங்க. கடைசியில நம்ம எல்லாருமே டீ பார்ட்டியோட போறோம். அந்த ஸ்பான்சர் அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அறக்கட்டளை சார்பா நாங்க போகிற இடத்தெல்லாம் அவங்களும் எங்களோட சேர்ந்து கொள்வாங்க. அது ஏப்ரல் மாசத்துல 10th படிச்சு நல்ல மார்க் எடுத்த பிள்ளைகளுக்கு நாங்க அறக்கட்டளை சார்பா பணமாவே கொடுத்துட்டு வந்தோம், அவங்களுக்கு ஊக்கத்தொகை. அதனால அவங்களும் எங்களோட சேர்ந்து பிள்ளைகளுக்கு ஊக்கத்தொகையாக நாங்க கொடுத்திருக்கிறோம். அது யூடியூப்ல எல்லாம் செய்திகளா வந்திருக்கு. அதனால அருமையான சார் அவர்களுக்கு நம்ம எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க வரவேற்பு கொடுக்கிறோம். குட் ஈவினிங், வாழ்த்துக்கள். ஓகே, பழனிவேலு பார்வதி. எல்லா கைகளும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லலாம். ஓகே ஓகே, எல்லா சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே சார், பேச்சு போட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்த நடனங்கள் ஓகே சார். நம்ம ப்ரோக்ராம் வீடியோல ரெக்கார்ட் சார் உங்களுக்கு கிடையாது. பிஸ்கட் நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே, சரி, இப்ப நிகழ்ச்சி ஆரம்பம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நிகழ்ச்சி ஆரம்பம். ப்ரோக்ராம் ஸ்டார்டட். இப்ப நான் ப்ரோக்ராம்னு சொல்லுவேன், நீங்க ஸ்டார்டட்னு கத்தணும். ஓகேவா? ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? யாருக்கா ஸ்டார்டிங் டபுள் இருக்கா? மழை காலத்துல ஸ்கூட்டி அவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? ஆமா, நிறைய பேருக்கு தலையாட்டுறாங்க. மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரோக்ராம். இப்ப நான் ஸ்டார்டட்ங்கறத நீங்க ப்ரோக்ராம்னு சொல்லணும். ஸ்டார்டட். ப்ரோக்ராம் ஸ்டார்டட். ரைட். இப்ப ரெண்டு சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே கை தட்டி பார்க்கலாம். கன்னியாகுமரி உலகப்பர் ஸ்கூல்ல படிக்கிறவங்கள கை தட்டுங்க. ரைட். அவங்க அந்த ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. சார், அந்த ஸ்கூல் பிள்ளைங்க வரலாம், நீங்க வாட்ச் பண்ணலாம். யாரும் கட்டடிக்கல இல்ல? ரைட். பெரிய பசங்க எல்லாம் கட்டடிச்சாங்கன்னா நீங்க வாட்ச் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்ப நிகழ்ச்சியில் தொடர்ந்து சார் அவர்கள் நடத்துவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் திருக்குறள் சொல்றாங்களா? தயாராயிருங்க. அந்த படிக்கு போகலாமா? ஓகே, ஹரிஹர சுதன் from 5th standard அந்த திருக்குறள் சொல்ல போறேன். கற்க கசட கற்பவை கற்றபின் நிற்க அடுத்ததாக தீனா சுட்டவும் உள்ளாண்டை மறவே நாயினால் சுட்டோடு செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. தேங்க்யூ. மூணு குறள் நெக்ஸ்ட் சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகே, நெக்ஸ்ட் யார் வராங்கன்னா தரண்யா from 3rd standard. நான் வெல்கம் பண்ணுவோம். ஒழுக்கம் விழுக்கம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் எண்ணென்ப ஏனைய எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு குணலினிது யாழினிது என்பத மக்கள் மலரைச் சொல் கேளாதவர் யாகாவாராயினும் நானாட்டா காவாக்கள் சோகாம்பா சொல்லிருக்கு பட்டு தோன்றி புகழோடு தோன்றுக அக்கிலா தோன்றலின் தோன்றாமை நன்று. நன்றி. சூப்பர். 20 குறள் கிட்டத்தட்ட சொல்லியிருக்காங்க. வெரி குட். 3 தடவை கிளாப் பண்ணிடலாமா?
Next, Divya Bharati from UKG. Divya Bharati, okay. UKG ல இருந்து வராங்க, அதுக்கே ஒரு கிளாப் பண்ணணும். நல்லா பண்ணுங்க. I am Divya Bharati from SKG at St. Joseph Veterinary Higher Service School. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் நுவற்றே உலகு கற்றதனால் ஆய பயன்கோள் கற்றார் தொடர்ந்தெழி மலர் மிசஞ்சேரினா நானடி சேர்ந்தா நிலை மிச நீண்டு வாழ்வார் குலநிதியாரும் என்பத மக்கள் மழலைச்சல் கேளாதவர் தந்தை மகர் காட்டும் நன்றி அவையத்து முந்திருப்பு செயல் நோப்பகுலை மன்னித்த நோப்பிரிந்து நோப்பகுலை இருந்து ஒழுக்கம் ஒழுக்கம் தரலாம் உயிரிடும் உண்மப்படும் தோன்றி புகழோடு தோன்றுவார் அத்திலா தோன்றி தோன்றாமல் எப்பொருள் யார் யார் கேட்கிறோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு செல்வத்து செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்து எல்லாம் தலை புலனாடி புத்திரம் முனாடி அவற்றோர் மீய நாடி மிக்க கொட தேங்க்யூ. வெரி குட். யூகேஜி படிச்சுட்டு இவ்வளவு குரல் சொல்லி இருக்காங்க. பாருங்க, அந்த பாப்பாட்டு நான் ரசிச்சது என்னன்னா, நல்ல பந்தாவா பெரியவங்க கையில இப்ப மைக் கொடுத்து என்ன தெரியுமா இருக்கும், ஆண்டு கால்டு, ஆனா அது நடுக்க அதுக்கு பேர் அப்படியே படன்னு அடிச்சு ஒரு பக்கம் என்ன செஞ்சு இழுத்தானே இழுத்து அவ்வளவு பயம். ஆனா சின்ன பிள்ளைகள் தைரியமா பேசுறது தான் விளையும் பயிர் என்ன செஞ்சு முளையிலே தெரியும். சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க பிராக்டிஸ் கொடுத்துட்டீங்கன்னா வருங்காலத்துல நல்ல பேச்சாளர்களா நல்ல ஆபீசர்களா வருவாங்க. ஓகே சார், கண்டினியூ யுவர் ப்ரோகிராம். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப தர்ஷனா from 8th standard. எல்லாம் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கேடி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை தீயினால் சுற்றுப்போன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுற்றவடு தக்கார் தழுவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் இன்பில் அதனை வெய்போல காயுமே அன்பில் அதனை அறம் இன்னன்ப ஏனே எடுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு அன்புடமே அன்று குடிப்பிருத்தல் இவ்விரண்டும் பண்புடமே என்னும் வழக்கம் சொல்லுக சொல்லை பிரித ஒரு சொல் அச்சொல்லை சொல் வெல்லும் அச்சொல்லை வெல்லும் சொல் இனியது. Very good, very good. Next, Prasanya from 3rd standard. எல்லாம் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணுங்க. பிரசன்யா. தக்கார் தழுவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் ஞானம் கல்வியும் கைகூடும் காலம் உறுதியிருக்கும் என்பதனை வெய்போல காண்பி அன்பிலதனை அறம் கேள்வி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல மற்றையவை தேங்க்யூ. Good try. கடைசியா வர்ஷா from UKG. வர்ஷா. எல்லாம் கிளாப் பண்ணுவோம். UKG ல இருந்து இரண்டாவது ஸ்டூடண்ட் வராங்க. வெரி குட். ஒரே பேசுறேன்.
சரி தேங்க்யூ வெரி குட். அடுத்து யுவன் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட். கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணுவோம். முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு கற்க கசடர கற்றபின் இருக்க இன்னார் செய்தால ஒருத்தர் அதனால் அதையும் செய்தார் ஈனால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாது நாவினால் சுட்ட ஓகே குட். நெக்ஸ்ட் யார் வர்றது? சார் மருண் வருண் சண்முகவேல். வாங்க. வருண் சண்முகவேல் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? யூகேஜி. வெரி குட். யூகேஜில இருந்தெல்லாம் பிள்ளைங்க நீங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. வெரி குட். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் அதிகாரம் 8 அன்புடைமை. அன்பிற்கு வாழ்க்கை மண்பார்கள் மற்றொரு மனம் கழித்து சென்று அன்பிற்கும் உண்டோ அடிக்கத்தோல் ஆறு வழக்கும் கல்வி அன்பிலார் எல்லாம் தமக்குயர் அன்புடையர் என்பும் உயர்விற்கு அன்பும் அமர்ந்த வழிச்சென்று வையகத்தை கூற்றாக எய்தும் சிறப்பு அன்பின் வழியர் உயர்நிலை அஞ்சிலாருக்கு எண்ணத்தை பொறுத்துள்ளது. எல்லாம் பண்ணிருங்க. வெரி குட். சூப்பர். தர்ஷிகா. நெக்ஸ்ட் தர்ஷிகா from என்ன ஸ்டாண்டர்ட்மா? 6th ஸ்டாண்டர்ட். எல்லாம் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணுவோம். ஓகே வெரி குட் வெரி குட். நெக்ஸ்ட் வந்து பர்வதா. சாம் 5th ஸ்டாண்டர்ட். பர்வதா from 5th ஸ்டாண்டர்ட். செடி செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை மலரிசை ஏறினால் மானடி சென்றான் உளிமிசை நீண்டு வாழ்வார். முதல எழுத்தலாம் ஆதி பகவான் முதற்றே உலகு வானின்று உலகம் வழங்கி வருவதால் தன் அமிர்தம் என்று உணர பற்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூமலை. கடைசி போட்டியாளர் வராங்க ஸ்வாதி. சிவன்யா வராங்களா? ஓகே குட் குட். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே உலகு நாள் சுட்ட புண் உள்ளாரும் மாறாது நாவினால் சுட்டவிடு கற்க கசட கற்கபின் அதற்கு தக. தேங்க்யூ. வெரி குட் சூப்பர். சிவன்யா வாங்க. சிவன்யா எல்லாரும் வெல்கம் பண்ணுவோம். திருக்குறள் கற்க கசட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அகர முகர எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே உலகு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு தூறுமலை. செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. நன்றி. நீ ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா தம்பி? ஏதாவது பேசணுமா? ஏதாவது ஒரு நல்ல விதமா 4 வார்த்தை பேசலாமே. சரி ரைட். Malah mati poder
ரொம்ப நல்லாக நான் தேடுறேன். கோல்டன் ஃபேரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்டர் ஆஃப் சாரோ நம்ம பையனா ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ Bama bama kaman sindu Queen Daddy pandang kindu Della della pipi dume Mala mati potu ringu கோல்டன் ஃபேரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்டர் ஆஃப் சாரோ நம்ம பையனா ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே கிளை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனியில் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு, மேனியில் பச்சை குத்திய பூங்காவ பாரு, அது பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு, அது பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு. பாரு 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 நல்லா யோசித்து பாரு. என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே கிளை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். ஒத்தையரா காசு வித்த பார்த்து, இன்னும் நோட்ட போட்டு அடிவதே
போது கொடுக்கும் பேட்டை பாரு 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 நல்லா யோசனை பாரு எப்பை கொடுப்ப சுகம் கொஞ்ச காலமா இன்னும் கொஞ்ச காலமா மரங்களிலே இவன் இருப்பது கொஞ்ச காலமா இன்னும் கொஞ்ச காலமா தொம் தரிக்கிட தொம் தரிக்கிட தொம் தரிக்கிட தொம் 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 தரிக்கிட தொம் தரிக்கிட தொம் தரிக்கிட தொம் தொம்
சொல்றது கேக்குதா? அதுபடி செய்வீங்களா? எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர். ஓகே, இப்ப தொடர்ந்து Sam. Hey Sam. Hey Sam. பாட்டு போட்டிக்கு ரெண்டு பேர் தான் பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க மட்டும் பாட விட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுடுவோம். முதல்ல சஞ்சனா ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட். 3 பேரா? சரி, ஓகே. சஞ்சனா ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் வரலாமே. மானல். சரி, ஓகே. அடுத்து தனுஷஸ்ரீ. தனுஷஸ்ரீ தான் முதல்ல பாடுறாங்க. சாம் எல்லாரும் முடியாத துயரின்றி எதுவுமில்லை, வடியாத வெள்ளமின்றி எதுவுமில்லை, வாழாத வாழ்க்கை இங்கு எதுவுமில்லை. ஹரரி 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 ஏற்றுமச்சமில்லை, இயற்கையில் நம்பில்லை, தற்காலம் இங்கே கூடி போச்சு கண்ணி மிச்சமில்லை. ஏற்றமச்சமில்லை, இயற்கையில் நம்பில்லை, தற்காலம் இங்கே கூடி போச்சு கண்ணி மிச்சமில்லை. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்று நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்று நம்பிக்கை உண்டாச்சு. ஏற்றமச்சமில்லை, வியர்வை எண்ணமில்லை, காலம் இங்கே கூடி போச்சு கண்ணீர் மிச்சமில்லை. அந்த நிலா 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 மிகுந்த ஓடி வா, அந்த நிலா 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 மிகுந்த ஓடி வா. பட்டாம்பூச்சி சுற்றும் கண்ணன் என்ன காட்டம், அடையுங்கள் கொஞ்சம் போனால்
பூமி தோறந்து கிடக்கு அட மனசு கூட்டி கிடக்கு பூமி தோறந்து கிடக்கு அட மனசு கூட்டி கிடக்கு இனி அச்சம் அச்சமில்லை இனி அடிமை எண்ணமில்லை இனி அச்சம் அச்சமில்லை இனி அடிமை எண்ணமில்லை நம் காதல் இங்கே கூடி போச்சு கண்ணீர் மிச்சம் காற்று வீசட்டும் எட்டு திக்கும் பரவட்டும் 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 மனித பூக்கள் மாறட்டும் மனங்கள் இன்னும் தெரியட்டும் 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 குற்றம் குற்றம் எரியட்டும் சுட்டம் சுட்டம் காணட்டும் வட்டம் வட்டம் விரியட்டும் வானம் தொட்டு வளரட்டும் வட்டம் வட்டம் விரியட்டும் வானம் தொட்டு வளரட்டும் கோழி சிறகில் குஞ்சை போலவே கூலி பந்து உழவட்டும் ரத்தம் சிந்தாமல் நூற்றாண்டு புத்தம் புதிதாய் விரியட்டும். நன்றி வணக்கம். வெரி குட். ஒரே நாள்ல எவ்வளவு பெரிய பாட்டு பாடி இருக்காங்க. வெரி குட். நெக்ஸ்ட் யார் பாடுறீங்க? உங்க பேர் என்ன? வர்ததாஸ்ரீ பாட போறாங்க. ஒரு கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாம். அவங்க பாடும்போது கொஞ்சம் எல்லாம் அமைதியா இருங்க. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தீங்களா? இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல ப்ரோகிராம் முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகே. சின்ன மனசுக்கு இறங்கவில்லை நடப்பது என்னென்ன எண்ணி புரியவில்லை நடந்தது என்னென்ன கோவில் மலையை யார் அடிக்கிறார் தூண்டா விளக்கு யார் ஏற்றுகிறார் இது போலும் மறையாமல் எங்கு ஒளியிலே தெரிவது நீலையா நீலையா நீலையா. சூப்பர். அடுத்து ஃபைனல் யார் வரீங்க? காவ்யா ஸ்ரீ. எல்லாம் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணுங்க. காயும் கனியும் கீரையும் முட்டையும் கூடவே சேர்த்துக் கொள்வோம். இறைச்சி எண்ணெய் கொழுப்பு பொருளை கொஞ்சமா சேர்த்துக் கொள்வோம். மேலை நாட்டு உணவு பொருளை வெள்ளமாய் விரட்டிடுவோம். தேனித்திரையும் குடுங்கவும் ஆரோக்கியம் தரும் அம்மா. சாப்பிடுவோமே உமே உமே சாப்பிடுவோமே சத்தான பொருளை சொல்லை தினமும் சாப்பிடுவோமே. காயும் கனியும் கீரையும் முட்டையும் கூடவே சேர்த்துக் கொள்வோம். இறைச்சி எண்ணெய் கொழுப்பு பொருளை கொஞ்சமா சேர்த்துக் கொள்வோம். மேலை நாட்டு உணவு பொருளை வெள்ளமாய் விரட்டுவோம். ஆரோக்கியம் தரும் அம்மா. கடைசியா ஒரே ஒரு ஆளு, அதுக்கப்புறம் போதும். நான் எல்லாரும் ஆல்ரெடி நீங்க பேர் கொடுத்தத தான் சொல்றோம். தியா பாரதியா? தியா பாரதி. ஓகே. அவங்க தான் கடைசி போட்டியாளர். ஜோரா கை தட்டுங்க. ஜோரா போட்டி நிறைவேறுகிறது. ஓகே. சின்ன பிள்ளைகள் பாடுற பாட்டு அவங்களோட ஹைட்டா இருக்கு. கரெக்டு தானே? சின்ன பிள்ளைகள் பாடுற பாட்டு அவங்களோட வெயிட்டாகவும் இருக்கு. அதனால குட் சிங்கர்ஸ். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு பாட்டு கச்சேரி அரேஞ்ச் பண்ணிடலாம்னு யோசிக்கிறேன். சார் வந்து ஒரு நல்ல மியூசிக் மாஸ்டர். பரீட்சை லீவ்ல ஏப்ரல் மீல எல்லாம் வீட்டுல தான் இருப்பாங்க சார். இதே இடத்துல அந்த மரத்தடியில
ஒரு நாளைக்கு கச்சேரி நடத்திடுவோம். அப்படியா? சரி, நாங்க ஒரு நாளைக்கு வந்து குட்டீஸ் கச்சேரி இதுல பெருசு சம்பந்தப்படாது, எல்லாமே சிறு பிள்ளைகள் மட்டும்தான். ஸ்கூல் பிள்ளைகளுக்காக ஒரு நாளைக்கு கச்சேரி நடத்தலாங்கிறவங்கள கை தூக்கும் பார்க்கலாம். எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க, எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. ரைட், சரி, இந்த நிகழ்ச்சி இப்ப நம்ம முடிக்க போகிறோம். இப்ப பிரைஸ் கொடுக்கிற நேரம். அது பிரைஸ் செலக்ஷன் பண்றது நாங்க இல்ல, சார் அதுக்காக வந்திருக்கிறாங்க. ஒரு டீமே வந்திருக்கிறாங்க, கடியாப்பட்டியில இருந்து ஒரு டீம் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்த்து மார்க் போட்டுருக்கிறாங்க. அதனால யாருக்கு கிடைக்குன்னு தெரியாது. பிரைஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எல்லாம் யாருக்கு கிடைச்சாலும் சந்தோஷப்படணும், சரிதானே? பொறாமை இல்லாம கை தட்டணும். பக்கத்துல பார்த்து சொன்னாங்க, பொறாமை இல்லாம கை தட்டணும், பரிச்சரிசல் இல்லாம கை தட்டணும், சிரிச்ச முகமா கை தட்டணும். பொறாமைங்கிறது சின்ன பிள்ளைகளுக்கு வராது, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுதான். பெரியவங்களுக்கு தான் அது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா குழந்தைகளோட சேர்ந்தோம்னா நம்மளும் அந்த சின்ன பிள்ளைகள் மாதிரி நல்ல குணங்கள் நமக்கு வந்துடும். அதனாலதான் கடவுள் நமக்கு குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். ஏன் குழந்தைகளை கொடுத்திருக்கிறான்னா அவங்களுக்கு நம்ம நல்ல விஷயங்களை நிறைய நம்ம கத்துக்கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த நிகழ்ச்சிக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி செலுத்தும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்ததான இந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஐயாவுக்கு, தலைவர் அம்மாவர்களுக்கும், கிழக்கு சார் அவர்களுக்கும், அவருடைய குடும்பத்தாருக்கும், உள்ளூர் பொதுமக்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நேரமாக்கப்படியாலே பரிசு கொடுக்கிற நேரம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் டீ வெளியே இருக்கு, எல்லாருக்கும் டீ இருக்கு, பிஸ்கட் இருக்கு, சாப்பிட்டு நம்ம என்ன செய்யலாம், வெளியே போகலாம். அதை இப்படி சொல்லலாம், ஒரு டீ அண்ட் பிஸ்கட். பக்கத்துல பாத்துருப்பாங்க, டீ அண்ட் பிஸ்கட். ரைட் ரைட். இப்போ பேசிட்டே இருந்தாதான் நீங்க பேச மாட்டீங்க நினைக்கிறேன். உங்களை பேச வச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து மறக்க முடியாத ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறேன் நானு. ஓனையூரு நல்ல ஊரு, ஓனையூரு நல்ல ஊரு. ரைட், இந்த கையில சொல்லுங்க, ஓனையூரு நல்ல ஊரு. ஒரு கிளாப் கொடுங்க பார்க்கலாம். ரைட், மறுபடியும் பார்க்கலாம், ஓனையூரு நல்ல ஊரு. ஒரு கிளாப் கொடுங்க பார்க்கலாம். குட். அடுத்தபடியாக இப்போ எல்லாம் ரெடியா? அடுத்தது நிகழ்ச்சி இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து எப்படி இருந்துச்சு நிகழ்ச்சின்னு சொன்னீங்கன்னா, இங்க முன்னாடி வந்து பேரண்ட்ஸ் நீங்க வரலாம். உங்க பிள்ளைகள் தான் பேசி இருக்கிறாங்க. நான் பெத்த பிள்ளைங்க இப்படி பேசிச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதனால நீங்க வந்து உங்க நிகழ்ச்சி எப்படி மாத்திரம் ரெண்டு வார்த்தை சொல்லலாம். வாலிபர்கள் கூட வரலாம். வீடியோ ரொம்ப நேரம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே, வாங்க வாங்க வாங்க. நீங்க வரலாம், உங்க பிள்ளைகளை எழுதி போட்டுருவாங்க. ரைட், நான் இல்ல, போய் உங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு சொல்ல சொல்லுங்க. யாருமே இல்லையா? சரி, பெரியவங்க யாராவது வந்து ஒரு ரெண்டு பேர் சொல்லுங்களேன், நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு. வாங்க 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 வாங்க. அவர் பழிப்புங்க. அன்பு நண்பர் அவர் இப்ப நிகழ்ச்சி அப்படின்னு சொல்ல போறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி. சின்ன பிள்ளைங்க செஞ்சது எல்லாமே நல்லா இருந்தது. ஒத்துழைப்பு கொடுத்த பெற்றோருக்கு முதல்ல நன்றி. ஓலையூர்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எய்ம் டியூஷன் சென்டர் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி. அனைத்து பெற்றோர்கள் சார்பாக, ஓலையூர் பொதுமக்கள் சார்பாக நிகழ்ச்சியை எங்களது ஊரில் நடத்தி எங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுத்த எய்ம் நிறுவனத்தாருக்கு எங்களுக்கு நன்றி. சிறப்பாக இருந்தது. அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே செய்வோம் அப்படின்னு நான் சொல்றேன். தேங்க்யூ. பாத்தீங்களா, ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப அருமையா. சரி, அடுத்தது யாரு? எல்லாரும் பேசுவீங்க. காலையில பைப்படி தண்ணி பிடிக்க போறப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷா வரும். பிபி ஏறிச்சு அப்படின்னா வேற இங்கிலீஷ் வரும்.
ஆனா இங்க வந்தாங்கன்னா எதுவுமே வர மாட்டேங்குது. அதனால எல்லாரும் பேசக்கூடியவர்கள் தான். வாங்க, இன்னும் ஒருத்தர் வந்தா ஃபீட்பேக். சார் சொல்றேன், நீங்க வந்தாருன்னா முடிக்க முடியும். இன்னும் ஒரு குறை இருக்கா, வந்தாருன்னா அது நிகழ்ச்சி மங்களகரமா முடிக்கும். எல்லாம் அடுத்தடுத்து ஆள் தாண்டி விட நீ போ நீ போ நீ போ. ஆனா ரேஷன்ல வந்து புடவை கொடுக்கறப்ப நம்ம சொல்லாம போய் வாங்கிட்டு. சரி, அங்க இருந்தே சொல்றேன்னு சொல்றீங்க. சரி, அவங்க பேசிட்டு அங்க இருந்தே சொல்லுங்க. ஒவ்வொருத்தர் எந்திரிச்சு கூட சொல்லலாம். அங்க இருந்தே சொல்லுங்க. அப்படியே வீடியோ திருப்பி சொல்லுங்க. நீங்க எந்திரிச்சீங்கன்னா தான் நீங்க சொல்றீங்க தெரியும். உணர்வு எங்களுக்கு புரியுது, உங்க குழப்பம் எங்களுக்கு நல்லா தெரியும். அகத்து நடகு முகத்துல தெரியும். சார், இப்படி திடீர்னு பேச சொன்னா பேச முடியாது. 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாதான் ஏதாவது அங்க ரெடி பண்ணிட்டு வர முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க 3 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தா வேற நிகழ்ச்சி வந்து. சரி, இப்ப நிகழ்ச்சி நான் முடிக்க போகிறேன். எல்லாருக்கும் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இப்போ பிரைஸ் கொடுக்கிற ஒரு நேரம் இது. சார், ஏதாவது ஓகே, பிரைஸ் கொடுக்கும் பொழுது நம்மளெல்லாம் ஆசீர்வாதம் பண்ண ஆட்சி அவங்க கையினால பிரைஸ் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அடுத்தது சார் கையால பிரைஸ் வாங்கிக்கலாம். அடுத்து மேடம் கையால பிரைஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா? ரைட்டா? அதெல்லாம் அமைதியா இருக்க பார்க்கலாம். சார், வாசிங்க உங்க பேரு. அந்த வரைந்த போட்டியெல்லாம் வந்து நடுவருடைய தீர்ப்பு தான், நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்க நடுவர் வந்து என்ன சொன்னாரு அதன்படி தான் பிரைஸ் கொடுக்கணும். ஓகே, முதல்ல டிராயிங்ல இருந்து ஆரம்பிச்சோம். டிராயிங்ல இருந்து வந்துடலாமா? டிராயிங்ல செகண்ட் பிரைஸ் தட்டிட்டு போறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா காவ்யா ஸ்ரீ. எல்லா போட்டிக்கும் 2 பிரைஸ் கொடுக்குறோம். கடைசி ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு, அது நான் கடைசியா சொல்றேன். இன்னொரு தடவை கை கிளாப் பண்ணிருங்க. அது ஃபர்ஸ்ட் பிரைஸ் யார் வாங்குறாங்க அப்படின்னா ஷகானா ஸ்ரீ. ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஓகே, அடுத்து பேச்சு போட்டிக்கு நம்ம போக போறோம். பேச்சு போட்டியில செகண்ட் பிரைஸ் வாங்குறாங்க ரிதீஷ். ரிதீஷ் யாரு? அழகா கதை சொல்லி பிரைஸ் வாங்கிட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவங்க காவ்யா ஸ்ரீ. நல்லா கிளாப் பண்ணுவோம். திருக்குறள் போட்டிக்கு அடுத்து போக போறோம். திருக்குறள் போட்டியில செகண்ட் பிரைஸ் வாங்குறவங்க திவ்ய பாரதி. கிட்டத்தட்ட 20 குறளுக்கு மேல சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டைலா நின்று எல்லாரும் அசூட்டிட்டு போயிட்டாங்க. இன்னொரு தடவை கிளாப் பண்ணலாமா? அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவங்க தரண்யா. இல்ல பிரைஸ் வாங்கும்போது தேங்க்யூ சொல்லிட்டு வாங்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சிங்கிங் காம்படிஷன் பாட்டு போட்டியில செகண்ட் பிரைஸ் வாங்குறாங்க தனுஷா ஸ்ரீ. இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவங்க காவ்யா ஸ்ரீ. வெரி குட். காவ்யா ஸ்ரீ 3 இடத்துல வாங்கிருக்காங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஓகே, மத்தவங்க எல்லாருக்கும் பங்கு பெற்றவங்களுக்கு நாங்க பிரைஸ் கொடுக்க விரும்புறோம். நீங்க பிரைஸ் வாங்கல, நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் வரலன்னா நீங்க கவலைப்பட தேவையில்லை. எல்லாரும் பங்கு பெற்ற எல்லாருக்குமே பிரைஸஸ் இருக்கு. ஓகேவா? சோ அப்படியே ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நான் பிரைஸ் வாங்கினவங்க தவிர மத்தவங்க அப்படியே வாங்க. இந்த தம்பி உன் பேர் என்னப்பா? அவங்க பேரை சொல்லிட்டு நீங்க அப்படியே வரலாம். அரியர சுதன். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. போட்டியில கலந்ததுனாலே உங்களுக்கு ஒரு பிரைஸ், உற்சாக பிரைஸ் நாங்க கொடுக்க விரும்புறோம். அடுத்து உன் பேர் என்னமா? பிரசன்யா. எல்லாம் கிளாப் பண்ணுவோம். நீ வாங்கிய பிரைஸ் வாங்கல? பர்வதா ஸ்ரீ. அடுத்து ஜெயந்தன். அடுத்து நீ பிரைஸ் வாங்குனவங்க நீங்க உன் பேர் சொல்லிட்டு வனிதா.
ஸ்வாதி கிளாப் பண்ணுங்க. கேமரா ஓகே ஓகே போலாம். நெக்ஸ்ட் நீ வாங்க. சிவன்யா சிவன்யாக்கு கிளாப் பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட் நீ பிரைஸ் வாங்குறீங்க. தர்ஷிகா வா. தர்ஷிகா ஸ்ரீ கிளாப் பண்ணுங்க. உன் பேர் என்ன? சஞ்சீவ் come on. next one அவன் பேர் ஸ்ரீதரா. ஸ்ரீதர் ஒரு கிளாப் பண்ணுங்க. ஸ்ரீதர் நீ வா. பாப்போம் பேர் பத்மஸ்ரீ. பத்மஸ்ரீக்கு எல்லாம் கிளாப் பண்ணுங்க. சஞ்சனா வா. சாய்ஸ்ரீ. சாய்ஸ்ரீக்கு எல்லாம் கிளாப் பண்ணுவோமா? அவன் முயற்சி எடுத்து பங்கு பெற்றதே பெரிய விஷயம் தான். அதுக்காக அவங்களுக்கு ஒரு உற்சாக பிரைஸ். அது ரெட் கலர் ஷர்ட் அந்த பாப்பா பேர். உன் பேர் என்னம்மா? ரித்திகாவா? ரித்திகா. ரித்திகாக்கு கிளாப் பண்ணீங்க. நெக்ஸ்ட் அடுத்து ஓகே. பேர் என்ன? தியாஸ்ரீ. தியாஸ்ரீ கிளாப் பண்ணுவோம். அங்க ஒருத்தர் ரொம்ப நேரமா இன்ஸ்பெக்டர் மாதிரி நின்று வாய்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு ஒன்று கொடுத்துருவோம். உன் பேர் என்னடா? சரி அவர் குட்டி பையன் தானே, அவருக்கு ஒன்று கொடுத்துருவோம். கிளாப் பண்ணுவோம். பிரைஸ் தாடா கொடுக்குறாங்க. வா அடி இல்ல. வாங்க சார் கையில் வாங்கிக்கங்க. அதாவது இன்ஸ்பெக்டர் தான் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்க இன்ஸ்பெக்டரே அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஓகே அவங்களுக்கு கிளாப் பண்ணிடுங்க. அடுத்த லைன் நீ வாங்கிக்க. உன் பேர் என்ன? சுபஸ்ரீ. சரி சுபஸ்ரீ கிளாப் பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட் வாங்க. உன் பேர் ஓகே சஞ்சனா கிளாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உன் பேர் ஸ்ரீநிதி. கிளாப் பண்ணிடுவோம். போட்டியில பங்கு பெறாதவங்களுக்கு நாங்கள் உற்சாக பிரைஸ் கொடுக்குறோம். வந்ததுனாலே அவங்களுக்கு ஒரு பிரைஸ். உன் பேர் தர்ஷிகாவா? தர்ஷனா. தர்ஷனாக்கு ஒரு கிளாப் பண்ணிடுவோம். உன் பேர் தரணியா? தரணீஷ் ஒரு கிளாப் பண்ணிடலாம். நீ வாங்கிட்டீங்க. யோகன். இவனா? இவன். இவனுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. வேற ஏதாவது பிரைஸ் வாங்காதவங்க இருக்கீங்களா? பேர் சொல்லிட்டு போங்க. வர்ஷா. வர்ஷாக்கு ஒரு பிரைஸ் கொடுத்துருவோம். கிளாப் பண்ணுங்க. ஞான ஹரிஷ் ஒரு கிளாப் பண்ணலாம். ஞான ஹரிஷ். அவ்வளோ எல்லாம் வாங்கிட்டீங்கல்ல? எல்லாம் பிரைஸும் கிடைச்சிருச்சா? முடிய போது சரி மணி சார் தான் இப்போ எங்களுக்கு உற்சாகப்படுத்தி இந்த ரூமெல்லாம் திறந்து கொடுத்தாங்க. அவர்கிட்ட 2 வார்த்தை சொன்னா நாங்கள் உற்சாகமா அடுத்து சேவையில் எல்லாரும் வணக்கம். கொஞ்சம் அமைதியா இருங்க.
அனைவருக்கும் வணக்கம். நம்ம பஞ்சாயத்துல வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்பித்து கொடுத்துட்டாங்க. மற்ற பிள்ளைகளும் வந்து இதில் பயன்பெற்று பயனடைகிற மாதிரி பிள்ளைகள் நல்ல நாலேஜ் கிடைக்குது வந்து கலந்துட்டு சொல்லுறாங்க. சரிங்களா? இந்த தெரு மட்டும்தான் வந்துருக்கு. இந்த தெருல இருந்து பிள்ளைகள் வர சொல்லி எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். சரிதானே? அதனால இதனால நம்ம வந்து பஞ்சாயத்து சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு விஷ் ஹாப்பி நியூ இயர் எல்லாம் சொல்லலாம். விஷ் ஹாப்பி நியூ இயர். ஓகே, பிள்ளைங்களாம் வந்து சார் கை கொடுத்துட்டு போங்க. பெரியவங்க எல்லாம் வெளியே டீ இருக்கு, எல்லாருக்கும் டீ கொடுங்க. தம்பி வெளியே